55ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்த வசனம், வெள்ளிக்கிழமை வாசித்த வசனத்தை தொடர்ச்சி நாம் பார்க்க போகிறோம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் போதும். அல்லேலூயா. இப்ப அப்ப ஜெபிக்கும் போது எந்த நினைவோடு நீ வருகிறாய் என்று, எந்த நினைப்போடு வருகிறாய், எந்த நினைவோடு ஆலயத்துக்கு உள்ள நுழைகிறாய், எந்த நினைப்போடு தேவனை ஆராதிக்கிறாய், எந்த நினைப்போடு தேவனை வார்த்தை கொடுக்கிறாய், எல்லாமே கர்த்தர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கு. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 to 14 வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 to 14 வசனம் வரைக்கும். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ள அவர் மனுஷனுக்குள்ள நல்லா ஒரு ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப அந்த ஜெபம் அவருக்கு டேஸ்டா இருக்குது அப்படின்னு தனக்குள்ள ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்ன சொல்ற, முதல்ல என்ன பண்றது? தன் பாவத்தை என்ன பண்றான்? ஒத்துக்கொள்றான், அறிக்கிறான். தேவனே பாவியாக என் மேல் கிருபையா இரும் என்று என்ற எதுல மார்பிள் அடிச்சுக்கிறானா, மார்பிள் அடிச்சு பேசுறான். அப்ப இந்த 2 பேர்ல எந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கப்பட்டு எவன் நீதிமானாக்கப்பட்டான்? அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்ப உள்ள வந்தவங்க வெளியே போயிட்டாங்க, வெளியே வந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குது என்று தேவனுக்கு மாத்திரம் கணக்கு இருக்குது. அவருடைய பார்வையில் இருக்கும். நான் எப்படிப்பட்டவன் என்று, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும் போது என்ன பண்றான்? இவனை பார்த்து ஜெபம் பண்றான். பார்த்துட்டு ஜெபம் பண்ண, நான் வாரத்தில் 2 வாரம் உபவாசிக்கிறேன். இவன் உபவாச ஜபத்துக்கே வரமாட்டான். அப்ப உபவாச ஜபத்துக்கு வர்றதுனால நம்ம நீதிமானாக்க முடியாது. புரியுதா? அதுக்காக உபவாசம் ஜபத்துக்கு வர வேணாம்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் பார்க்குறான், நான் எல்லாத்தையும் தசமபாகம் கொடுக்குறான். இவன் தசமபாகமே கொடுக்குறதே இல்லை. இவனை போல விபச்சாரக்காரர் கிடையாது, இவனை போல விபச்சாரம் கிடையாது. அப்ப இத்தனை குற்றங்களை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அவனை பார்த்து என்ன பண்றது? இந்த ஆயக்காரனை போல நான் கிடையாது. அதுக்காக என் தேவனை சோத்தரிக்கும். அந்த சோத்தத்தை கர்த்தர் ஏத்தினாரா? இதுல இருந்து உனக்கும் எனக்கு என்ன தெரியுது? அடுத்தவனை குற்றப்படுத்தி ஜெபிக்கவே கூடாது. அடுத்தனுடைய குற்றத்தை சாட்சியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால நாம் நீதிமான் என்று நம்மை நினைச்சக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய நினைவுக்கும் பார்வைக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு மனிதனுடைய ஆத்மாவையும் அவனுக்குள்ள இருக்கிற வேதனையும் சஞ்சலமும் தேவனுக்கு மாத்திரம் தெரியும்.
நம் தசமபாகம் கொடுக்கறதுனாலையோ, நான் 2 வாரம் உபவாசம் இருக்கிறதுனாலையோ, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனாலையோ நம்ம கரெக்டா இருக்கிறோம் என்று நமக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு பெருமைனாவே, நான் கரெக்டா இருக்கிறேன்பா, இவங்களை போல கலர் துணி போல என்னப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள என்ன பண்ணா ஒரு பெருமை நாவி நமக்குள்ள கிரியை செய்யும். அதனால் ஜெபம் பண்ண போவதற்கு முன்னாலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு தேவனை சார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம நினைவு எப்படி இருக்குதுன்னு நாம் அப்படி அது எல்லாம் நல்லது கெட்டதா யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். அதனால இந்த ஆயக்காரர் என்ன சொன்னா, அவர் கொடுக்குற மாதிரி என்னால கொடுக்க முடியல ஆண்டவரே, அவங்கள போல என்னால உபவாசம் ஜெபிக்க முடியல ஆண்டவரே, அவங்கள போல என்னால பரிசுத்தமா வாழ முடியல ஆண்டவரே, என்ன பண்றான், நான் பயங்கரமான விபச்சாரத்துல விழுந்திருக்கிறேன், உங்க ஆலயத்துக்கு உள்ள வரத்துக்குள்ள எனக்கு தகுதியில சொல்லிட்டு மாறல அடிச்சுக்கிறானா, மாறல அடிச்சுக்க. தன் தவறை உணர்ந்து, தன் குற்றத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுகுறான், அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம்முடைய சிந்தனைகள் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் ஜெபிக்கும் போது நம்மை நாம நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்ம என்ன பண்ண ஜெபிக்கணும். அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்க போறோம். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். இவனோட நினைவுகள் எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா அப்பா அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தானா, ஒருவேளை உடல் ஊனமுற்றவனா இருந்திருக்கலாம், பலவீனமா இருந்திருக்கலாம், ஒன்றும் ஒரு இதுவா இருக்கலாம். ஆனால் அவனை துக்கத்தோடு பெற்று என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. யாபேஸ்னா துக்கம் நிறைந்தது. அப்ப யாபேஸ் என்ன பண்றாரு? யாரை நோக்கின? யாரை நோக்கி பார்த்தான்? ஜெபத்துல யாரை நோக்கி பார்த்தான்? இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? தாய் தகப்பனை நோக்கி பார்க்குது. நீ என்ன சம்பாதிச்சேன்னு சேர்த்து வச்ச, நீ என்ன சேர்த்து வச்ச, ஊரெல்லாம் பாரு எப்படிலாம் சேர்த்து வச்சுதுன்னா, நம்ம ஒரு நிலத்தை வச்சுன்னா ஒரு வீடு வச்சுன்னு இல்லை சீன் காட்டுகிறப்பா அப்படி என்ன பண்ணுறாங்க? அப்பனையும் அம்மாவை உதாசனப்படுத்துகிறார்கள். ஆனால் யாபேசு தன் தாய் தகப்பனை உதாசனப்படுத்தாமல் அவர்களை ஒரு கனப்படுத்துகளாக இருந்திருந்து, என் தாய் துக்கத்தோடு பெற்றிருந்தாலும் என்னை உருவாக்கினதே நான் போவேன். யார்கிட்ட போவேன்? கர்த்தரை போவேன். நம்ம கர்த்தரை நோக்கி முறையில என்ன முறையிடுறாரு? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எங்க ஆசீர்வாதத்தை கேட்கிறாரு? ஆசீர்வாதம் எங்க கேட்கிறாங்க? கர்த்தரை கேட்கிறப்ப நாம யார்கிட்ட கேட்கலாம்? நீங்க மனிதர்கள் மனுஷன் கேட்கிற ஆசீர்வாதம், அதை கேட்கிற ஆசீர்வாதம் மனுஷன் கேட்கிறான், முதலாளிகிட்ட கேட்கிறான், அப்பா அம்மாட்ட கேட்கிறான். ஆசீர்வாதத்தை கர்த்தரை கேட்கணும். ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்த என் நிலைமை எப்படி இருக்கு, நீ என்ன ஆசீர்வதிச்சாதான். எனக்குள்ள நிறைய பணங்கள் தேவைப்படுது, அதான் நான் தேவைப்படுறதுனால மனுஷன் போய் நான் கேட்க முடியுமா? எல்லாத்தையும் இவ்வளோ தேவைப்படுத்துங்க, நீங்க கொடுங்க. நாங்கள் அவங்கள போய் என்ன பண்ண மாட்டேன், சொந்தக்காரா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், தலைமை பாஸ்டர் இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண அவங்கள போய் கட்டாயப்படுத்தி கேட்க முடியாது. எனக்கு கர்த்தர் தான் கொடுக்கும். கொடுத்தா செய்வேன், கொடுக்கலாம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். கொடுத்தா செய்வேன், கொடுக்கலாம் செய்ய மாட்டேன். அதான் ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்? நீர் என்னை கர்த்தாவை நீர் என்னை ஆசீர்வதித்து நீங்க என் எல்லையை பெரிதாக்குங்க. அல்லேலூயா. எல்லையை பெரிதாக்குங்க. யார்கிட்ட கேட்கிறாரு? கர்த்தரை கேட்கணும். என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குன கர்த்தரை கேட்கிறான். மனிதருக்கு என்ன பண்ற? மனுஷங்கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு இதுவா இருக்குது, எனக்கு எத்த பெருசாக்கி கொடுங்க, எனக்கு இடம் வாங்கி கொடுங்க, எனக்கு நிலம் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்க சொல்லி யார்கிட்ட போய் நிற்கிறான்? யார்கிட்ட போய் நிற்கிறான்?
மனிதர்கள் யார்கிட்ட நிற்கிறாங்க? மனிதர்கள் மனுஷங்கிட்ட நிற்கிறாங்க. அதுதான் கர்த்தர் பிள்ளை. யார் பேசி யார்கிட்ட நிற்கிறான்? கர்த்தர் போய் நிற்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்து முதல்ல என் எல்லையை நீ பெரிதாக்க. எங்க அப்பா அம்மாவால முடியாது, நான் வேலை செய்யற முதலாளியால முடியாது. நீ யாவரையும் சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க தேவன். யாக்கோபை ஆசீர்வதித்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன், நீ என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை யாபேஸ் அறிந்தான், தேவனை அறிந்தான், தேவனுடைய வார்த்தை அறிந்தான். அதனால என்ன பண்றாரு? கர்த்தர்ட்ட போயிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. எந்த கரம்? கர்த்தருடைய கரம் கண்ணால பார்க்க முடியுமா? கர்த்தருடைய கரம் கண்ணால பார்க்க முடியாது. கர்த்தருடைய கரம் மனிதனுடைய கருத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பயப்படாத, ஏன் கவலைப்பாரு, தட்டி கொடுப்பான். அதுதான் நம்ம வளர. பரவாயில்ல, நம்ம தட்டி கொடுக்குறாங்க, கொஞ்ச நாள் தான் பாருமா, அப்புறம் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. போல 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம மனசு ரொம்ப சோர்ந்து போகும்போது கர்த்தர் சொப்பனத்தில் என்ன பண்ண, நான் யோசேப்போடு இருந்தது போல அவன் கூட இருப்பேன். யோசேப்போடு இருந்தது போல ஆண்டவரே, யோசேப்பே வாலிபா, நான் வயசாகி போச்சு இந்த அப்படின்னு சொல்லும் போது நீ அதெல்லாம் நீ பேசக்கூடாது. யோசேப்போடு இருந்தது போல ஆண்டவரே, அவன் கல்யாணம் ஆகாதவன், வயசு பையன், நான் பேரம் பற்றி எல்லாம் ஏற்றுட்டேனே, இப்போ அந்த வருஷத்தை சொப்பனத்தில் பேசுறீங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது, சோதனைகளை வரும்பொழுது அப்போதான் தெரியுது. அதனால அந்த கருத்தை நம்ம பார்க்க முடியுமா? இன்னைக்கு கட்டளை கரம் என் மேல இருக்குது. அல்லேலூயா. அப்ப கட்டளை கரம் நம்மோடு இருக்கும்படியாக நம்ம அதை உணர்ந்து நடக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு என்பது பாவம், அக்கிரமம், வியாதி, நோய், அதனால் நான் துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அவன் வேண்டிக் கொண்ட தேவன் அருளினால் வசனம் போலச்சு. அது எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அந்த சாப்டர் எழுதும் போது அதெல்லாம் நடந்த பிறகுதான் அவன் வேண்டிக்கொண்டு நிறைவேறான்னு எழுதிப்பான். ஏன்னா அவன் எல்லையை அவன் எல்லையை கர்த்தர் ஆசை கண்ணால பார்க்கணும், எல்லையை பெரிதாக்கணும், தீங்கெல்லாம் தொடாதபடிக்கு அவன் வேண்டி கர்த்தர் எல்லாம் நடந்த பிறகுதான் அது எழுதினார். அத மாதிரி யாபேசின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இப்ப நீங்க பாசமா இப்ப எங்களுடைய ஜெபத்தை கேட்டார் நான் சொல்லலாம். நீங்க அந்த அளவுக்கு என்ன பண்ண, நீங்க உணர்ந்து என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்டா நீங்க சொல்லலாம். அதனால என் நிலையை கட்ட பெரிதாக்குறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அவருடைய கரம் என்னோட கூட இருக்குது. அல்லேலூயா. எதை தட்டுமா தட்டி விட்டுனேன், எதை ஓரம் கட்டுமா அதாவது ஓரம் கட்டினேன், எங்கெங்க விலகணுமோ அங்கங்க விலங்கின. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குது. அல்லேலூயா. அதனால அதே கட்டளை கரம் உங்களோடு இருக்குது. அந்த கட்டளை கரம் உங்களோடு இருக்கும். உணர்ந்து 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 பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஓரம் கட்டின, ஒதுக்கின, தட்டி விட்டுன. அப்படிதான் எல்லையை பெரிதாக்குவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஜெபத்தை பார்ப்போம். சங்கீதம் 19:14 கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் அங்க 2 காரியங்கள். தாவீது ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள். முதல்ல வாயை 3 நாளமா ஆசீர்வாதமா இருப்பான்.
பேச்சுக்கிட்டே இருந்தா ஒன்றும் நல்லாது. சாக்காட்டில் சாக்காட தண்ணி ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கு. அது பேசுற வார்த்தையும் தேவனுக்கு பிரியமா இருந்தாலும் அது கனப்படுத்துவார். பக்தி இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, உபயோகம் இல்லாத வார்த்தைகளாம் பேசிட்டே இருந்தா அபிஷேகத்தை இழந்து போயிடும். இந்த அபிஷேகத்தை இழப்பதற்காக பிசாசு என்ன பண்ண, மனுஷர்களோடு தேவையில்லாத வார்த்தைகளை மணிக்கணக்காக பேச வருவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்த விட்டுன்னு போதும், நிறுத்துப்பா, சும்மா பேசுறதே பேசக்கூடாது, அந்த இடத்த விட்டு விலகுன்னு, செத்த நில்லுங்கன்னா எனக்கு வேலை இருக்குது. அண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிதான் இருக்கான். ஒரு வார்த்தை விட்டான்னா அடடா சார், அப்படின்னா சார், சொல்லு கேளுங்க சார், என் வார்த்தை கேளுங்க சார், எல்லாம் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. உன்னை மதித்து நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்குள்ளே என்ன ஆகுது? நான் போக வேண்டிய இடத்த நீ தலைக்கு செய்கிற, நீ ஒரு வார்த்தை பேச, நான் ஒரு வார்த்தை பேச. அதனால் தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த மனுஷனை விட்டு விலகிடுவேன். உங்களோட வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை வழியை மடக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளியில போயிடுவார். அல்லேலூயா. உள்ள விளக்கு பிரகாசமா இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் அப்படியே குறைஞ்சு தீஞ்சு போச்சுன்னு என்ன ஆயிடும்? வெளிச்சம் அணைஞ்சிடும். அதனால உங்களுடைய எண்ணெயை குறைக்கிறதுக்காக, அபிஷேகம் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? பேசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷர்களை அதற்கு வெளியே தள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானம். வாய் பேசாதனால இருதயத்துல தியானம். என்னை குறித்து எத்தனை பேருக்கு கசப்பா இருக்குதுன்னா அந்த கசப்பை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் ஆராதனை பண்ண ஒண்ணே கேட்க மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களை குறித்து நான் கசப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன கேட்க மாட்டார். நான் தானே. அப்ப இருதயத்தில் தியானிக்கிற தியானம் என்ன பண்ண, நல்லதே அவங்களை குறித்து நம்ம நினைச்சு வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால கெட்ட விதமான அவங்களுடைய காரியங்கள் நினைச்சு தேவன்ட்டு அறிக்கையிட்டு தேவன் ஜெபம் பண்ண அவங்கள சரிப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக வாரத்தோட ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன பண்றான்? நம்முடைய எண்ணங்களும் சுத்தமா இருக்கணும், நம்முடைய பேசுற வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்போ பிரியமில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால நீ என்ன பண்ண, உன் வாயின் வார்த்தையிலும் இருதயத்தில் தியானமும் உனக்கு என்ன பண்ண, தேவன் சமூகத்துல பிரியமா இருக்கிறோம். அப்போ உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது, உன் வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, நினைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பேதுரு, யோவானும் யாக்கோப்பு ஒரு இடத்த ஜெபம் பண்ண போறாங்க. இயேசு அழைச்சிட்டு போறார். இயேசு அழைச்சிட்டு போகும்போது பேதுரை பார்த்து இயேசு கேட்கிறார், பேதுரு நீ என்னை யார் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார். நீ யார் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய நினைப்புல நான் யாரா இருக்கிறேன்னு. அப்ப பேதுரு சொல்லிட்டாரு, நீ ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசு மெசியா. பரவாயில்லப்பா, கரெக்டா சொல்லிட்டேன். இது மாம்சமோ ரத்தமோ சொல்லல, என் பிதாவாகிய தேவனை உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு என்கரேஜ் பண்றார். மறுபடியும் என்ன பண்றாரு பேதுரு, அதே மனுஷகுமாரனுக்கு உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும். அவரை சிலுவை சுமந்து அழைச்சிட்டு போய் சிலுவையில் அறையப்பட்ட ஆணியை அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அந்த வார்த்தை சொன்னவன் பேதுரு சொன்னபோது பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே அப்படிப்பட்ட சம்பவம்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. என்ன நினைச்சுங்க, அப்படிப்பட்ட சம்பளம் வர நாங்கள் விட மாட்டோம், அப்படிலாம் வராது உங்களுக்கு. என்ன இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசுறீங்கன்னு
ஏசு என்ன சொன்ன அவனை பார்த்து? ஏசு அவனை திரும்பி பார்த்து என்ன சொன்ன? அப்பால போ சாத்தானே. அப்ப என்னன்னா புகழ்ந்து பேசினா சந்தோஷமாகிறாரு, உபத்திரமான காரியங்கள் வரும்போது பேசினா என்ன பண்ணாரு? ஏசுவை கடிந்து கொள்றாராம் பேதுரு. பேதுரு கடிந்து கொள்ளும் பொழுது ஏசு நம்ம சும்மா பேர் அப்பால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிற. தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றபடி, நீ தேவனுக்கு ஏற்றபடி நீ எனக்கு இடையிலா இருக்கிறாய். அந்த வசனம் சொல்லுங்க, மத்திய 16 சொல்லுங்க, 16:23. நீ அவர் திரும்பி பேதுரை பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடையிலா இருக்க. அப்ப இடையிலா இருக்குது யாரு? அங்க பேதுருக்கு என்ன வந்து போச்சு? புலகால் வந்து போச்சு. அதே போல கொஞ்ச நேரம் பேது நல்லா இருந்தாரு, கொஞ்ச நேரத்துல பிசாசு கடை கொடுத்துட்டாரு. அது என்ன, ஒவ்வொரு நேரத்தை மாற மனுஷர்கள். அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவனை பார்த்து என்ன சொன்னாரு சொல்லுங்க? அப்பால போ சாத்தானே. இப்ப நீங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்பால போ சாத்தான சொன்னா என்னவா? என்ன சாத்தான் சொல்றாரு பாஸ்டரு, என்ன சாத்தான் சொல்றாரு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும். ஏத்தாங்க சொல்லிட்டாரு, நாம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ண, அவனுக்குள்ள வேற ஆள் போயிடுச்சு, அந்த இடத்த விட்டு என்ன பண்ண, விலகிட்டு பொறுமையை கையாளணும். அல்லேலூயா. அதனால மனுஷனுடைய வார்த்தைகள், விசுவாசம் உள்ள வார்த்தைகள், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போயிடும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன மற்ற நாய் பார்த்தாலமா, நீ இயேசு நம்ப, நீ இருக்கிறதுல ஜெபம் பண்ண, கத்த சுகம் கொடுக்கணும். நடக்க முடியல அது வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்றோம். சர்ச்சு பக்கத்துல முடிஞ்சா வாங்க, ஆண்டவர் வார்த்தை கேளுங்க, அந்த வார்த்தை சுகமா அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். உன்னுடைய இறுதி தியானிக்கும் போது அந்த குடும்பம் கஷ்டப்படுது, இவ்வளவு கடன்காரங்களா இருக்கிறாங்க, கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறாங்களே, வீடு கட்ட முடியாது, பாதிலே நிக்குது, ஒரு பக்கம் வியாதி, வீடு கட்ட முடியாது, ஒரு பக்கம் குடும்ப சண்டை. அப்படி கொஞ்ச நேரம் நின்று தியானிச்சு பார்த்து அந்த குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்க முடியாத பாரத்தோட ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தை கத்த கேட்கிறவா இருக்கிறார். அல்லேலூயா. அது கடைசி ஜெபத்தை பார்க்க போகிறோம். அன்னாளின் ஜெபம் 1 சாமுவேல் 1:10-11. அவர் போய் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீ, உங்களுடைய அடியாரின் சிறுமைய கஷ்டம், என் கஷ்டத்தை பார்த்து கண்ணோக்கி பார்த்து என்னை மறக்காம நினைச்சு எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு நான். இதான் ஜெபம். பொருத்தனை பண்றான். கல்யாணம் ஆகி திருமணமாகி குழந்தையே இல்லை. அந்த பின்னால வந்த அம்மாளுக்கு நிறைய குழந்தை பிறந்துச்சு. அவங்க ஒரு கிண்டல் கேலியெல்லாம் பரிகாசமா பேசுறாங்க. ஏதோ உனக்கு குழந்தை இல்லை பாரு, அதான் இத்தனை வருஷமா குழந்தை இல்லை பாரு, நிந்திக்கிற அவமானப்படுத்துறாங்க. ஆனா அண்ணா இல்லை பண்ணிட்டா தேவாலயத்தில் போய் அழுதி மனம் கசந்து, ஆண்டவரே நானும் ஒரு பெண்ணு தானே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய ஆலயத்தில் என்ன பண்ற ஒப்படைச்சிருவேன், உனக்கு ஊழியம் செய்யும்படியாக. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்று என்ன கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எந்த காரியங்களா இருந்தாலும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண பாருங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா அவ குழந்தையா கொடுத்தா நீங்க, அதனால நீங்க குழந்தைய ஆண்டவர் கொடுத்துன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த மாணவத்தை நான் சொல்ல. நான் அந்த நாட்களில் ஆண்டவர் 3 குழந்தை பிறந்த 3 ஆண்டவரே அது ஊழியத்துக்கு தான். உங்களுடைய ஊழியம் செய்யணும், உங்களுக்காக வாழணும் அப்படின்னு தானே ஒப்பு கொடுத்தேன்.
ஆனால் நானே அனுப்ப மாட்டேன். எப்படி? நானே கொடுக்க மாட்டேன், நீயே எடுத்துக்கோ. எது தேவையோ என்ன பண்ண, நீயே எடுத்துக்கோ. அதனால ஒன்று எடுத்துக்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் இன்னொன்று என்ன பண்ணுது, கொஞ்சம் அப்படி செஞ்சு வேலை செஞ்சு ஊழல் செஞ்சு இருக்குது. ஆனால் ஆண்டவரை எடுத்துக்கிட்டான். இன்னொரு பொண்ணுக்குது, அது எப்போ எடுத்துக்கிட்டாலும் நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தி ஊழியத்துக்கு போ நான் என்ன பண்ண மாட்டேன். அதுதான் அவங்கவுங்க அந்த எண்ணங்கள் எப்போ எடுத்துக்கிறாரோ அப்போ எடுத்துக்குவாரு. அல்லேலூயா. அத மாதிரி அண்ணன் பொறுத்தனை பண்ணினா அவன் அதே மாதிரி செஞ்சா, ஆஹா சொன்னபடியே செஞ்சுட்டா, இன்னும் ஒரு 5 எக்ஸ்ட்ரா கொடுத்தார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய எண்ணங்கள் எப்போது மாறுதோ அன்னைக்கு தான் சபை பயங்கரமான வளர்ச்சி எழுப்பது பயங்கரமா இருக்கும். அதனால அண்ணா என்ன பண்ணிட்டா, ஆமா அதப்ப நல்ல விளைச்சல் வருது. ஆண்டவரே இந்த வருஷம் இவ்வளவு விளைச்சல் வந்ததுன்னா நான் இத்தனை இது கணக்கு ஆண்டவர்கிட்ட கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணிப்பார். தேவன் வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உன்னுடைய நினைவு எப்படி வருதுன்னா, வந்த பிறகு நினைவு அப்படியே டைவர்ட் ஆகும். நமக்கு வச்ச நகல அடைகள் இருக்குது, அதை மூட்டத்துக்கே பத்தல. என்ன பண்றது, டாக்டர் வீட்டுக்கு வேறு இவர் செலவு இது போகணும், பொண்ணுக்கு வேறு செய்யணும், அது வேறு பொங்கு வருஷம் வேறு செய்யணும். இந்த வருஷம் நகை மூட்டலான்னு இருந்தேன், அது வேறு பார்க்கணும். அப்படியே யோசிக்க பாரு, அப்படியே பூந்துடும். இந்த கேப்ல உள்ள பூந்து அச்சு தீன் போயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு குடுக்கல வேண்டியிருப்ப, அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பான். ஒன்றும் கொடுக்க முடியாது. உன் எண்ணம் அப்பயே போயிடுச்சு. எனக்கு பயப்படல, நீ பயந்து அந்த பொருத்தனை கரெக்டா செஞ்சினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனம் பாருங்க. என்ன வசனம்? 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணது உண்டானால் அதை செலுத்தத்துக்கு லேட் பண்ணவேன்றாரு. நீனா லேட் பண்ற, கொஞ்சமா அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்ப நமக்கே வந்து குழு கட்டணும், நமக்கே பொண்ணுக்கு பொங்க வச்சு செய்யணும், அடகு வச்சுடுங்க. அதனால நம்ம கொஞ்சமா நீ லேட் பண்ணாத. உன் நினைக்கு அப்படி லேட்டா போயிடுச்சுன்னா அது லேட்டா தான் என்ன பண்ணலாம், உனக்கு அடுத்த வருஷம் லேட்டா தான் கிடைக்கும். அதனால் நேர்ந்து கொண்டதை வசனத்தில் நேர்ந்து கொண்ட செய்யு. தேவ சமூகத்தில் என்ன சொன்னியோ கரெக்டா செய்யு. அப்படி செய்யாம போன நான் சொல்லாத, வாய் மத்த சுருக்கமா வச்சுக்கோ. நான் அவர் கேட்கல, நீ அதிகமா ஆசீர்வதிக்க, அதிகமா கேட்டா செஞ்சாலும் இது கொடுப்பேன். நீங்க பொருத்தனை பண்ண செய்ய. நீ நேர்ந்து கொள்ளதை பார்த்து நேர்ந்து கொள்ளாமலே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப ஆச்சுதான் இப்படியே சொல்லிட்டாரு, அதை ஏன் எழுதிக்கிற பொருத்தனை பண்ணணும். அப்ப என்ன பண்ண, அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பாரு. அதிகமா கொடுக்கணும். பொருத்தனை பண்ணி அண்ணால் செஞ்சாப்ப பிள்ளையே கொடுத்தா. நீ ஆடு மாடு கொடுக்கறது என்ன, பணம் கொடுக்கறதுல, நெல் கொடுக்கறதெல்லாம் என்ன? அல்லேலூயா. அதனால உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குதோ அதன்படிதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா.